வணக்கம் மக்களே. மனித இனமே வந்துட்டு அழிய போகுது. பூமியே வந்துட்டு கொஞ்சம் காலத்தில் வந்துட்டு இருக்காது. பூமியை வந்துட்டு வாழ்கிறதுக்கு தகுதியற்ற இடமா மாறிடும். இந்த மாதிரி வார்த்தைகளை வந்துட்டு கதைக்களமாக கொண்ட படங்களை வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த படங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஜானராக அடுக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு அப்பாகலிப்ஸ் அப்படின்ற வேர்டில் சொல்லி அடுக்கலாங்க. இந்த ஜானர் வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டராகவோ இல்லை பெரிய பிரம்மாண்டமாகவோ நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மனித இனத்துக்குள்ளே நடக்கிற வேறு ஏதோ பிரச்சனைகள் காரணத்துக்காக மனிதர்கள் இறந்தால் கூட அது கூட அப்பாகலிப்ஸில் தான் வருங்க. ஸோ உலகம் அழிய போகுது, மனிதர்கள் அழிய போகிறாங்க அப்படின்ற அந்த வார்த்தைகளை கேட்டோன்னே வந்துட்டு ஒரு மனிதனாக நமக்குமே வந்து என்ன நடக்க போகுது ஐயோ அப்படின்ற பதட்டம் ஏற்படும். அந்த பதட்டத்தையும் மனிதர்கள் வந்துட்டு சர்வைவலுக்காக என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த படங்களில் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த தரமான லிஸ்ட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தயங்க வேணாம். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்து பிடிச்சிருக்குது 2009 வந்து இந்த படத்தை ஒரு சர்வைவல் டிசாஸ்டர் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஹாம்ஸ்லேங்கிறவர் வந்துட்டு ஒரு ஜியோஃபிசிக்கல் டீமை வச்சுக்கிட்டு பூமியோடைய ரேடியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஏற்கனவே ஏற்பட்ட சோலார் புயல் காரணத்தினால பூமியோடைய கோர் வந்துட்டு ஆல்ரெடி பயங்கரமாக சூடாயிடுச்சு. இந்த காரணத்தினால பூமி வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. மேற்கொண்டு வந்துட்டு வல்கனிக் எரப்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா கடலில் வந்துட்டு சுனாமி வரதா இருக்கட்டும், எர்த்குவேக் வரதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வரப்போகுது அப்படிங்கிறத வந்துட்டு முன்கூட்டியே எச்சரிச்சிடுறாரு. இது தெரிஞ்ச யூஎஸ் பிரசிடென்ட்டு மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் பணக்காரங்களை மட்டும் எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சமயத்தில் இந்த நியூஸ் தெரிஞ்ச ஒரு ரைட்டர் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த உலகம் அழிய போகிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் வந்துட்டு தமிழ் டப்பிங்கில் இருக்குது. படம் சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது தேட்டரில் வந்து சரியான ஹிட் இது. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்குது டீப் இம்பேக்ட். 1998 வந்த இந்த படத்தை ஒரு ஸ்பேஸ் சைஃபை ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமெட் வந்துட்டு பூமியை வந்து தாக்க போகுதுங்க. இது வந்து பூமியில் விழுவுற காரணத்தினால மனித இனமே வந்துட்டு அழிய போகுது. ஸோ மனித இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னா மனித இனத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்துட்டு ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்துல போயிட்டு பதுங்கி இருக்கணும், இந்த காமெட்லேருந்து தப்பிக்கணும்னா. இதுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு வெறும் 10 லட்சம் பேர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு குகையை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி டிசாஸ்டர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. பட் இந்த குகையில் வந்துட்டு யார் யாரெல்லாம் உள்ளே போகணும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப ரேண்டமாக செலக்ட் பண்ணுற காரணத்தினால மக்கள் எல்லாராலையும் வந்துட்டு தப்பிக்க முடியாது. ஸோ தப்பிக்க முடியாத இந்த மக்கள் வந்துட்டு இந்த காமெட்டில் அடிபட்டு சாகுறாங்களா, மேற்கொண்டு அந்த கடைசி சாவுடைய விளிம்பை பார்க்குற மக்கள் வந்துட்டு எப்படி உணர்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு மனசுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு எனக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.4. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது பேர்ட் பாக்ஸ். 2018 வந்து இந்த படத்தை ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் வைரஸ் வந்துட்டு பூமியில் ரொம்ப ஹெவியாக பரவிக்கிட்டு இருக்கும். இந்த வைரஸ் வந்துட்டு வழக்கமான ஒரு வைரஸ் மாதிரி இல்லாமல் பார்த்தா பரவக்கூடிய வைரஸாக இருக்குது. இந்த வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களுக்குள்ளே இருக்க தீய எண்ணத்தை தூண்டி அவங்கள வந்துட்டு சூசைட் பண்ண வைக்குது. இதனால் மக்கள் மத்தியில் வந்து பயங்கரமான கலவரம் அடிக்குது. இந்த சமயத்தில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகளை இந்த வைரஸ்கிட்டேருந்து காப்பாற்றி ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுவாள். இந்த ஜேர்னியை இவங்க கண்ணை கட்டிக்கிட்டே பண்ணி ஆகணும். காரணம் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த வைரஸ் வந்துட்டு கண்ணில் பார்த்தா பரவக்கூடிய வைரஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வித்தியாசமான அப்பாகலிப்ஸ் வேர்ல்டுலேருந்து இந்த மனித இனம் வந்துட்டு தப்பிக்குதா அப்படிங்கிறத வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சுவாரஸ்யமான படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது ஆர்மேகடான். 1998 வந்த இந்த படத்தை ஒரு டிசாஸ்டர் சைஃபை ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்சாஸ் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஸ்டேட்னு உங்களுக்கு தெரியும். அந்த சைஸில் இருக்க மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை மோத போகுது. இந்த ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு பூமியை டேரெக்டாக மோதுனுச்சு அப்படின்னா மனித இனமே வந்து உரு தெரியாமல் அழிஞ்சு போயிடுங்க. ஸோ மனித இனத்தை காப்பாற்றணும்னா இந்த ஆஸ்ட்ராய்டை வந்துட்டு நம்ம வெடிக்க வச்சாகணும். இதை வெடிக்க வைக்கிறதுக்காக ஒரு செட் ஆஃப் டீமை வந்துட்டு கூப்பிடுவாங்க. இந்த டீமில் முக்கியமாக வந்துட்டு இந்த ஆஸ்ட்ராய்டை தகர்க்க போகிறது யார் அப்படின்னா, கடலுக்கு நடுவில் ஆயில் ட்ரில் போட்டு எண்ணெய் எடுக்கிற ஒரு ஆளுங்க. ஸோ இந்த ஆள் வந்துட்டு இப்போ போயிட்டு அந்த ஆஸ்ட்ராய்டை வெடிக்க வைக்கிறது மூலமாக தான் மனித இனம் இந்த பூமியில் வாழணுமா வாழக்கூடாதா அப்படிங்கிறதே முடிவாக போகுது. இந்த படமும் வந்துட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்துருப்போம். இந்த படத்தில் வந்துட்டு கடைசியில் ஒரு தரமான கிளைமேக்ஸ் இருக்கும். அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு நான்லாம் வந்துட்டு பல நாள் வந்துட்டு தூங்காமல் இருந்திருக்கேன். அது என்ன கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது எ குவைட் பிளேஸ். 2018 வந்து இந்த படத்தை ஒரு ஏலியன் இன்வேஷன் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற்று கிரகத்துலேருந்து ஒரு வகையான ப்ரெடேட்டர் ஸ்பீசிஸ் வந்துட்டு பூமிக்கு வந்துடுது. இந்த ப்ரெடேட்டர் ஸ்பீசிஸ் மக்களை வந்துட்டு ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்பீசிஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஊர் விட்டு வேறாக போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்பீசிஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீசிஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு பிளைண்டு, கண்ணு தெரியாத காரணத்தினால முழுக்க வந்துட்டு இது ஹியரிங் எபிலிட்டியை வச்சு தான் வேட்டையாடும். ஸோ நம்ம சத்தம் கொடுக்காம இருந்தோம்னா இதுக்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம். ஒரு சின்ன சத்தம் கூட இது வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத தேடி வர வச்சிரும்.
ஸோ படத்தில் வர இந்த ஃபேமிலி ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ரொம்ப திகிலான படம். இப்போ என்ன நடக்க போதோ அப்போ என்ன நடக்க போதோ அப்படின்ற அந்த பயத்தை வந்துட்டு நமக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரொம்ப வந்துட்டு ஒரு பதட்டமான சுச்சுவேஷன்லேயே நீ உட்கார வச்சுருந்தாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்துட்டு நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். அமேசான் ப்ரைமில் வந்துட்டு இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. பாய்.